பிரதீப் இன்னைக்கு நம்ம என்ன காரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னெட் கியூரோ எடிஷன் தான். ஸோ கியூரோ பேசிக்கலி இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் டேர்ம் இது வந்து பிளாக் டெனோட் பண்ணுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிசான் மேக்னெட் ஆல் பிளாக் அண்ட் போல்டு பிளாக்ல கொண்டு வந்திருக்காங்க. இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்டார்ம் எடிஷன் மாதிரி அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ணலாம். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் என்கனெக்டான வேரியன்ட். ஸோ என்கனெக்டா வேரியன்ட்டோட ட்ரிம்ஸ் எல்லாமே வந்து இந்த வண்டியில் இருக்கும். ப்ளஸ் ஒரு பிளாக் எடிஷன், ஒரு போல்டு பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஆல்ரெடி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டெக்னா ப்ளஸ் மாடலோட வாக் அரவுண்ட் பார்த்துருப்போம், டிரைவ் வியூஸ் பார்த்துருப்போம், வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே டோட்டலி பார்த்துருப்போம். ஸோ அந்த வெஹிக்கிள்லேருந்து இந்த வெஹிக்கிளுக்கு என்னென்ன ட்ரிம்ஸ் மாறுது, இப்போ 1 below ட்ரிம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். நம்ம இப்போ இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே மவுண்ட் ரோட் ஆட்டோ ரைடு நிசான் ஷோரூமில் ஷூட் பண்ணுறோம். இங்கே கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துட்றவங்களுக்கு உங்களுக்கு புக்கிங் ஸ்டைஸ் சென்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வரலாம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கியூரோ எடிஷனோட வாக் அரவுண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஆல் பிளாக் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் பிரசன்ஸில் பார்க்கும்போது நிசான்கான லோகோ வருது. சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பியானோ பிளாக்ல கிரில் கொடுத்துருக்காங்க. பிளாக் வெஹிக்கிளுக்கு இந்த பியானோ பிளாக் கிரில் வந்து நல்லா வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்படியே ஹெட்லாம்ப் செட்டப் வரும்போது ஆல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க வித் லைட் சேபர் இண்டிகேட்டர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேலே உள்ள பீஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான பீஸ் இது. ஸோ அப்படியே கீழே பார்க்கும்போது எல்இடி டிஆர் ரன் ஆகுது. ஸோ இது வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நமக்கு மிஸ் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லேம்ப் தான். ஸோ ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக் டாப் ட்ரிம் அது. ஸோ அப்படிங்கிறதால நமக்கு வந்து இது வந்து ஒரு பிளாக் ஹவுசிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நம்ம பார்க்குற யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடிக்கான யூனிட் இது. ஸோ நெக்ஸ்ட் அப்படி லோகோ கீழே பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரா மிஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா சரௌண்ட் கேமரா சிஸ்டம் வந்து நமக்கு வந்து டாப் ட்ரிம், அதாவது டெக்னா ப்ளஸ் வேரியன்ட் தான் நமக்கு சரௌண்ட் கேமரா சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே போனட்டில் பார்க்கும்போது ஒரு ஷார்ப் கட்டிங்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆல் பிளாக் எலிமெண்ட்ஸோட தான் இருக்குது ஃப்ரண்ட்டில். அப்படியே பே பார்த்துடலாம் இப்போ. ஸோ பே பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் வெயிட்டோட தான் இருக்குது. இப்போ நம்ம கியூரோ எடிஷனுக்கு வரும்போது இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 liter நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் ஆப்ஷன். ஸோ அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 71 bhp அண்ட் ஒரு 96 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஒரு 5 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஒரு 5 AMT ஓட மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ AMT இவங்க டேர்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸி ஷிஃப்ட்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுவே 1 liter டர்போ பெட்ரோலுக்கு போகும்போது ஸோ அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 98 bhp அண்ட் ஒரு 160 Nm ஸ்டாக். ஸோ இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில். இதுவே நம்ம வந்து CVT ஆப்ஷனில் போகும்போது 152 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இந்த மாதிரி பவர் ஃபிகர்ஸ் வைடா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 இன்ஜின் ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது இந்த கியூரோ எடிஷன் வரும்போது. ஹவுசிங் பார்க்கும்போது பின்னாடி கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கு, இருந்தாலும் ஃப்ரண்ட்ல நல்லா டைட்டா பேக் பண்ணிருக்காங்க. மேல ஒரு ப்ராப்பர் இன்சுலேஷன் வருது. அப்படியே போய் சைட் ப்ரொஃபைல் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துடலாம். வெஹிக்கிளோட கீ காட்டுறேன் உங்களுக்கு. கீ பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. 2 கீ கிடைக்குது நமக்கு. இந்த கீ பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியம் கீ இது. ஸோ இந்த ஐ கீல நமக்கு கிடைக்கிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அப்ரோச் பண்ணும்போது ஆட்டோ அன்லாக் ஆக போகுது. இது வெஹிக்கிளோட தள்ளி வரும்போது ஆட்டோ லாக் ஆக போகுது. ஆட்டோ லாக் அண்ட் ஆட்டோ அன்லாக் ஆன ஃபீச்சர் இந்த கீழ கொடுத்துருக்காங்க. அதுக்கான கிளிப்பிங் இப்போ ஸ்க்ரீன்ல போடுறேன் உங்களுக்கு. நிசான் மேக்னெட் கீ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கீ பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் அப்புறம் அந்த வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன். ஸோ வெளிய இருந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவல் கீ இருக்கு. வெஹிக்கிள் கிட்ட போறேன். வெஹிக்கிள் வந்து ஆட்டோ அன்லாக் ஆயிருச்சு. இதே மாதிரி வெஹிக்கிளோட தள்ளி வரேன். வெஹிக்கிள் வந்து ஆட்டோ லாக் ஆயிருச்சு. ஸோ நிசான் மேக்னெட்ல பாத்தீங்கன்னா அப்ரோச் ஆட்டோ அன்லாக் அண்ட் மூவ் அவே ஆட்டோ லாக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு டாப் டைம்ல கிடைக்குது. இது ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ வெஹிக்கிளோட தள்ளி வந்துட்டோம்னா வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிற போகுது. ஸோ வெஹிக்கிள் டைமென்ஷன் பாத்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா 3.9 meters ஆஃப் லென்த் வருது. வித் பார்க்கும்போது 1.7 meters, ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 meters, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 205 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.5 meters கிட்ட கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் வைஸ் இந்த கியூரோ எடிஷன்ல எந்த சேஞ்சுமே இல்லை. அப்படி இப்போ ஃபெண்டர்ல பார்க்கும்போது இந்த கியூரோ எடிஷனுக்கு ஐடென்டிஃபிகேஷனா நிசான் மேக்னெட் கியூரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேட் பண்ணிருக்காங்க. இது வந்து நமக்கு லெஃப்ட் ஃபெண்டர்ல மட்டும் தான் வரும், ரைட் ஃபெண்டர்ல வராது. ஸோ அப்படியே வெஹிக்கிள் வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிளாடிங் போகுது. ஸோ இது வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க, ஃபுல் பிளாக்ல வருது. ஸோ இதுவே நீங்க டாப் ட்ரிமுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு பிரசிலியன் டோன்ல கொடுத்துருப்பாங்க இந்த சைட் ஸ்கிட்ஸ்ல. ஸோ இது வந்து ஒரு பிளாக் எடிஷன் அப்படிங்கிறதால நமக்கு ஃபுல்லா பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் கலருக்கு இந்த பிளாக் கிளாடிங் நல்லா ஃபிட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆல் பிளாக் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சைடில் ரெக்கர் சென்சார் வருது. ஸோ கையில் கீ இருந்தால் போதும் நமக்கு டோர் ஓப்பன் ஆயிடும். ஸோ கையில் கீ வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வெஹிக்கிள் லாக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வெஹிக்கிள் அப்ரோச் பண்ணிட்டேன். ஸோ கையில் கீ வச்சிருக்கேன். இந்த பட்டன் டேப் பண்ணால் போதும் நமக்கு டோர் அன்லாக் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரெக்கர் சென்சாரோட ஃபங்க்ஷனிங். ரூஃபில் பார்க்கும்போது நமக்கு பியானோ பிளாக்ல ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளோட்டிங் ரூஃப் ரயில். இது பின்னாடி ஒரு ஷார்ட் ஃபேன் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்ளோட்டிங் ரூஃப் ரயில் அப்படிங்கிறதால நம்ம வந்து லக்கேஜஸ் பெருசாக டைப் பண்ண முடியாது. இது ஒரு டிசைன் எலிமெண்ட் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வெஹிக்கிளோட ரைட் சைடில் ஃபியூல் டேங்க் வருது. 40 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் நமக்கு ஒரு 16 to 19 பாயிண்ட்ஸ்ல கிடைக்க போகுது. நான் சொன்ன இன்ஜின் ஆப்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ்ல. நெக்ஸ்ட் இம்ப்ரெசிவ் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டோட் அலாய்ஸ் தான். ஸோ இந்த பிளாக் டோட் அலாய் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு சூப்பராக ஃபிட் ஆகுது இந்த கியூரோ எடிஷனுக்கு. இது வந்து R16 அலாய் வீல். இது இதோட செக்ஷன் பார்க்கும்போது 165/60 R16 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் அலாய் பீஸ்
ஃப்ரண்ட்ல டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்ல ட்ரம் வருது சேஃப்டி கன்சர்ன்ல. இப்போ சைட் ப்ரொஃபைல் டீடைலிங் பார்த்துருப்போம், அப்படியே போய் இப்போ ரியர் பார்த்துடலாம். இப்போ ரியர் ப்ரொஃபைல் சேஞ்சஸ் பார்த்துலாம். ஸோ ரியர் ப்ரொஃபைல பார்க்கும்போது ரூஃபோட இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் இவ்வளோ தூரம் வருது எனக்கு. இதுவும் ஃபுல் பிளாக்ல போட்டிருக்காங்க. மேலே ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் வருது, மேலே ஒரு வாஷர் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோவில் பார்க்கும்போது டீஃபாகர் என்னது ப்ளஸ் வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் நீட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரியரில் பார்க்கும்போது நிசான்கான லோகோ வருது, மேக்னெட்டான பேஜிங் பிளாக் லெட்டர்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பிளாக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கியூரோ டிசைனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, குரோம்ஸில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெய்ல் லேம்ப் பார்க்கும்போது எல்இடி பீஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்ட் மூவிங் பீஸில் வருது. மற்றபடி டர்ன் இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் சிக்னல் வந்து நமக்கு ஹாலஜனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா நமக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சென்சார்ஸ் வருது, 4 பீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாடிங் இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் பம்பர் மாதிரி டினோட் பண்ணுது. அப்படியே இப்போ பூட் பார்த்துலாம். ஸோ பூட் பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் டச்சோட ஓப்பன் ஆகுது. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 336 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்க போகுது. ஸோ இதனால ஒயிட் பூட் மாதிரி தெரியுது. பட் லோடிங் லிப் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, லக்கேஜஸ் கொஞ்சம் தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லோ லைட் கொடுத்துருக்காங்க. பார்சல் செல்ஃப் வருது, இது ஹூக் கொடுத்துருக்காங்க, இது தேவையெல்லாம் கட்டி வச்சிடலாம். ரியர் சீட் பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்பிளிட்ல வருது. பிளாட் அவுட் பண்ணி க்ளோசர் டு ஒரு 600 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் நம்ம. அப்படியே இப்போ கீழே பார்க்கும்போது R14க்கான ஸ்டீல் வீல்ல ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. இது செக்ஷன் மாறுது டோட்டலி. அப்படியே போய் இப்போ இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போ வெஹிக்கிளோட ரைட் சைடில் இருக்கேன். ஓவர்வியம் பார்க்கும்போது பாடி டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பிளாக்ன்றதால நமக்கு ஒரு பியானோ பிளாக்லேயே வருது. பிளிங்கர் கொடுத்துருக்காங்க. நமக்கு படல கேமரா கிடையாது, டாப் டர்மில் நமக்கு படல கேமரா இருக்கும். ஸோ அப்படியே ரைட் ஃப்ரண்டில் பார்க்கும்போது நிசான் மேக்னெட்டான காவிங் இருக்கு. டோர் பேடில் பார்க்கும்போது பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுனில் இருக்குது, டிரைவர் சைட் மட்டும். மற்ற விண்டோஸ்லாம் நமக்கு பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் கண்ட்ரோல் வருது. ஓவர்வியம் பார்க்கும்போது நமக்கு ஃபோல்ட் அண்ட் ஓப்பன் நம்ம உள்ளேருந்தே பண்ணிக்கலாம். டோர் பேடில் நமக்கு ஒரு ஃபேப்ரிக் டச் வருது. 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான போர்ஷன் வருது. இங்கே ஒரு சாஃப்ட் டச்க்கான எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாக் ஃபேப்ரிக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட். இது ஸோ இந்த லீவர் வச்சு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ இன்டீரியர் வந்துட்டேன். ஸோ இன்டீரியர் ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்லேருந்து பார்க்கும்போது, ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பிராப் எதுவுமே போடல இதில். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ், கால் பெக், டிக்ளைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட்டில் பார்க்கும்போது சென்ட்ரல் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இது. ஸோ இதில் நம்ம ஃபியூவல் எக்கனாமி, ட்ரிப் டீடைல்ஸ், ஏர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படி இந்த டிரைவர் டிஸ்பிளேக்கு வரும்போது 7 இன்ச்க்கான டிரைவர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் நமக்கு டெம்பரேச்சர் கேஜ், ரைட் சைடில் ஃபியூவல் கேஜ் வருது. அப்படியே இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு வரும்போது 8 இன்ச்க்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட், வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்க்ரீனில் ரேடியோ, மீடியா, ஃபோன், வெஹிக்கிள் செட்டிங்ஸ், ஸோ இதில் வந்து ரியர் வியூ கேமரா ஆன் ஆஃப்கான பட்டன் இருக்குது. டிரைவிங் ஈக்கோ, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் தான். இது ஆக்சலரேஷன், கியர் ஷிஃப்ட், ஆன்டிசிபேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம இந்த ரிப்போர்ட் மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒரு ஆப்பிள் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே டச்சில் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் இருக்குது, பட் அடாப்டிவ் இல்லை. பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லெவலில் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரீன் வந்து நல்லா டக் பண்ணி உள்ளே கொடுத்துட்டாங்க. ஸோ ரோட் டைவர்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஸோ வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிம்லஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்போ கீழே வரும்போது டிஃபாகர் பட்டன், சென்ட்ரல் லாக்கிங் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது ஆட்டோக்கான பட்டன், ஏசி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மேர்லிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு இந்த டச். அப்படியே கீழே வரும்போது ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்கான போர்டு வருது. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்கான பட்டன் கொடுத்துருக்காங்க இங்கே வித் குரோம் அவுட்டிங்கில் வருது. நெக்ஸ்ட் கீழே வரும்போது நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் வருது, 12 வோல்ட் சாக்கெட் அண்ட் USB-A போர்ட் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பற்றி பேசும்போது நமக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் மேட்டர் டு 5 ஸ்பீட் மேனுவல். இது இல்லாமல் நமக்கு CVT-க்கான ஆப்ஷன் இருக்குது. பார்க்கிங் பிரேக் வித் க்ரோம் டிப் கொடுத்துருக்காங்க. இங்கே பின் கப் ஹோல்டர்ஸ் வருது. இங்கே ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேப்ரிக் டச் வருது.
ஸோ இங்கே மேலே பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ஸ்டோரேஜ், நல்லா ஒயிட் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது, வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக இங்கே வந்து நமக்கு இந்த மேக்னெட்கான பேட்ஜிங் ப்ளஸ் ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டோர் பேடில். எனக்கு இம்ப்ரெஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிமிங் ஏரியம் தான். இது பெசில்லெஸ்ல கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் மூவ். இது வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டட் மேக்னெட்ல கொண்டு வந்தாங்க. இந்த பெசில்லெஸ் ஓரியம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது மேலே வந்து எல்லோ லைட் கொடுத்துருக்காங்க. சன் வைசர்ஸ் வருது ரெண்டு சைட்லையும். லெஃப்ட் சைடில் மிரர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மைக்கான போர்ஷன் வருது. இப்போ ஃப்ரண்ட் டேஷ் பார்க்கும்போது ஃபுல் ஆல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் கிடைக்க போகுது. அப்படியே ரைட் சைடில் பார்க்கும்போது ட்ராக்ஷன் ஆஃப் பண்ண பட்டன் ஹெட்லாம்ப் லெவலில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கியூரோ எடிஷன் அப்படிங்கிறதால நமக்கு இந்த ஃபுல் ஆல் பிளாக்ல ஃபினிஷ் ஆயிருக்கு இந்த டேஷ். இப்போ நான் செகண்ட் ரோ கிட்ட வந்துட்டேன். இந்த டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 85 டிகிரிஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கிரஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது இந்த ஒயர் ஓப்பனிங் வச்சு உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து சரியான கம்ஃபர்ட்டில் இருக்குது. ஸோ பேசிக்ஸ் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த சீட் கொஞ்சம் பின்னாடி வச்சாலும் நமக்கு இந்த கட் அவுட் போர்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு லெக் ரூம் ப்ராப்ளம் இல்லை. ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா எனஃபாக இருக்குது. டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபேக்டரில் இருக்குது. அடல்ட் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த ரோவில். ஸோ இந்த ரோ பேசிக் கம்ஃபர்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ நான் ரெஃபரன்ஸுக்கு சென்டரில் உட்காந்து காட்டுறேன். சென்டரில் ஒரு அடல்ட் உட்காரலாம். இந்த ஆம்ரெஸ்ட் வர போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளுது. பட் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். பட் இந்த ரோ சூட்டபிள் ஃபார் 2 ப்ராப்பர் அடல்ட்ஸ் அண்ட் ஒரு சைல்டு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். 3 அடல்ட்ஸுமே உட்காரலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சென்டர் கன்சோலில் பார்க்கும்போது பென்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்னிங் போர்ட் வருது. ஆம்ரெஸ்ட் வித் பின் கப் ஹோல்டர்ஸ் வருது. ஒரு ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரோல பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பர்சனுக்குமே நமக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சீட் மவுண்ட் வருது. சென்டரில் ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. கிராப் ரெயில் வித் கோட் ஹூக் வருது. அப்படியே டோர் பேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக்ல டோர் ஹேண்டில், பவர் விண்டோ கண்ட்ரோல், அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக இந்த பேட்டர்ன் ஃபினிஷ், ஃபேப்ரிக் டச்சஸ், 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் இருக்கு அண்ட் ஸ்பீக்கருக்கான போர்ஷன் இருக்கு. ஸோ யூட்டிலிட்டி வைஸ் செகண்ட் ரோ கரெக்டாக இருக்கு. இங்கே வந்து மேகசின் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூரோ எடிஷனுக்கு வரதால ஃபுல்லாக ஆல் பிளாக்ல ஆயிடுச்சு இன்டீரியர். பட் இருந்தாலும் டிஎல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல்லாம் வராது. நமக்கு ஏன்னா ஃபிளைட்டிங்கோட தான் இருக்குது இந்த வெஹிக்கிள். இப்போ நம்ம வீடியோ 2க்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட சேஃப்டிக்கு பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸ், ABS, EBD, ESC, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், பிரேக் அசிஸ்ட், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரியர் கேமரா, ரியர் சென்சார்ஸ், வெஹிக்கிள் டைனமிக் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டா. ஸோ நிசான் மேக்னெட் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு குளோபல் என்கேப்ல, அடல்ட் ஆக்கியபன்சியில் 3 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு சைல்டு ஆக்கியபன்சியில். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி வெஹிக்கிள் இது. ஸோ முன்னாடி ப்ரீவியஸ் பார்க்கும்போது 4 ஸ்டார்ஸ் வாங்கின வெஹிக்கிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப்டி என்ரிச் பண்ணி 5 ஸ்டார்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த கியூரோ எடிஷனுக்கு வரலாமா வேண்டாமா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கியூரோ எடிஷன் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா என் கனெக்டா வேரியண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்துடும். பிளஸ் இந்த ஆல் பிளாக் எலிமெண்ட்ஸ், இந்த பிளாக் அலாய்ஸ், டேஷ்ல இருக்க பிளாக் எலிமெண்ட்ஸ், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு பிளாக் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ எல்லா பிராண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிளாக் எடிஷன் தனியாக கொண்டு வராங்க. இப்போ எம்ஜியில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டாம் எடிஷன், டாடால பார்த்தீங்கன்னா டார்க் எடிஷன், இந்த மாதிரி டார்க் எடிஷன்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மோட்டிவ்ல நிசான் சைட்லேருந்து வந்திருக்கிற கியூரோ எடிஷன் இது. ஸோ இந்த வேரியண்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கியூரோ எடிஷனோட பிரைஸ் பார்க்கும்போது 8.3 lakhsலேருந்து ஆரம்பிச்சு 10.86 lakhs வரைக்கும் போகுது. டோட்டல் எக்ஸ்ஷோரூம் நான் கவர் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த 1 liter நேச்சுரல் ஸ்பிரிட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஈஸி ஷிஃப்ட், அப்புறம் 1 liter டர்போ பெட்ரோல் மேனுவல், 1 liter டர்போ CVT, இதெல்லாம் பார்க்கும்போது கலெக்டிவா நமக்கு 10.86 lakhs வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் கனெக்டா ட்ரிம்மோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ டெக்னா பிளஸ் வேரியன்ட் பார்க்கணும்னா நான் உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த வேரியண்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ என் கனெக்டா வேரியன்ட் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, டெக்னா பிளஸ் என்னெல்லாம் இருக்கு, உங்களுக்கு இந்த ட்ரிம் ஃபிட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you, bye.